நில மோசடி புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை மேலும் ஒரு நாள் விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கரை மேலும் ஒரு நாள் விசாரிக்க நீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் ஏற்கனவே 2 நாட்கள் காவலில் எடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டது. தற்போது மேலும் ஒரு நாள் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, எம்.ஆர். விஜயபாஸ்கரை மேலும் ஒரு நாள் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு சிபிசிஐடிக்கு. இது தொடர்பாக நீதிபதிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஒரு நாள் வாங்கல் காவல் நிலைய கஸ்டடிக்கு விசாரணை நடத்துறதுக்கு நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் இன்று உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் கடந்த 2 நாட்களாக எம்.ஆர். விஜயபாஸ்கரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வாங்கல் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 7 நாட்கள் போலீசில் கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்காக கரூர் நீதிமன்றத்தில் வாங்கல் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதையடுத்து நீதிபதி பரத்குமார் ஒரு நாள் மட்டும் விசாரணை நடத்துவதற்காக கஸ்டடியில் அனுமதி வழங்கி இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதாவது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 2 வழக்குகள் உள்ளது. ஒன்று கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட வழக்கானது அந்த இதில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் திருச்சி மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 2 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தினார். அதை விசாரணை நடத்திய பிறகு இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் வாங்கல் போலீசார் தங்களது காவல் நிலையத்தில் உள்ள வழக்கிற்காக 7 நாட்கள் விசாரணை கஸ்டடி கேட்டுள்ளனர். இதையடுத்து நீதிபதி ஒரு நாள் கஸ்டடி வழங்கி இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.